ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி 23/6/2025 இன்னையிலிருந்து ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம சேனலில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன். குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் நடந்த விஷயங்கள் தான். அதை ஒரு குட்டி குட்டி ஸ்டோரியாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொன்னால், நான் ப்ரைமரியில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஹையர் செகண்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர், 11th எடுக்கிற ஒரு டீச்சர். அவங்க படிக்கிற பையன்கிட்ட ஏதோ திட்டிருப்பாங்க போல். அப்படின்னா பொண்ணுங்க முன்னாடி அந்த பையனை திட்டாங்க போல். உடனே அந்த பையன் தப்பான முடிவெடுத்து அது பெரிய பிரச்சனையாகி பெற்றோர் ஸ்கூலில் அந்த மிஸ்ஸை எப்படி என் பையனை இவங்க திட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. இந்த விஷயத்துக்கு அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சர்ஸோ ஹெச்எம்மோ இந்த மிஸ்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லையாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த மிஸ்ஸு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்களாம். அப்படின்னா தப்புன்னு சொன்னால் தப்பு தான், தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் உடனே அதை கேட்டுருவாங்களாம். அதனால தான் அவங்களுடைய அந்த ஒரு இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக எந்த ஒரு டீச்சர்ஸுமே நிற்கலை. எனக்கு இதை இன்னொரு மிஸ் சொன்னாங்க. பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மிஸ்ஸு ரொம்ப நல்லவங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பாங்க. தப்புன்னா அங்கேயே தப்புன்னு கேட்பாங்க. நல்லா டீச் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு போய் இந்த நிலமை அப்படின்னு சொல்லி எனக்கு இதை நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னோடய பர்சனல் லைஃப்பில் கூட அப்படி தாங்க. நம்ம பணி செய்யும் இடத்துல நம்ம தப்பு அப்படின்னு சொல்லி யாரையாவது தட்டி கேட்டோம், இல்லை ஏன் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்மக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அதுதாங்க அங்கே நடக்கிற ஃபஸ்ட்டு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கருத்துக்கள் அவங்க கருத்துக்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் 6 பேர் வேலை செய்கிறோம். ஆனால் என்னன்னா என்ன அப்படி தான் நான் எல்லாத்துக்கிட்டேயுமே பேசுவேன். ஏன்னா நிறைய இந்த ஸ்கூலில் நான் அனுபவிச்சிட்டேன். நம்ம மற்றவங்களுக்காகவும் நான் பேசியிருக்கேன். எனக்காகவும் பேசும்போதும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி அதுக்கான ஆன்சரை சொல்ல மாட்டாங்கங்க. நமக்கு பின்னாடி போய் நம்மளை எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்கூலுக்கு வரமா, ஒர்க் பண்ணுறோமா, என்கிட்ட கொடுத்துருக்க அந்த குழந்தைங்களுக்கு என்னோடய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் சொல்லி கொடுப்பேங்க. கிளாஸை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் கிளாஸில் தான் சாப்பிடுவேன், என் கிளாஸ்லேயே தான் இருப்பேன். என்னன்னா என்ன, அவ்வளோதான். மற்றவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, அவங்க பேசுனாங்களாம் அதுக்குரிய கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.